Hi friend, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் நம்ம மொபைலில் இருக்க ரொம்பவே மெமரபிளான ஃபோட்டோஸ் டிலீட் ஆனால் என்ன பண்ண முடியும். ஆனால் இந்த ஒரு செட்டிங்ஸ் எனேபிள் செய்தால் நம்ம மொபைலில் இருந்து டிலீட் ஆன ஃபோட்டோஸ் 10 இயர்ஸ் கழிச்சாலும் ரெக்கார்ட் பண்ண முடியும். கூகுள் ஃபோட்டோஸ் இல்லாத ஃபோட்டோ சேவாக இருந்தால் தான் 10 இயர்ஸ் கழிச்சாலும் நம்மளுக்கு அந்த ஃபோட்டோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ கூகுள் ஃபோட்டோஸில் எந்த ஆப்ஷன் எனேபிள் செய்தால் நம்ம மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ் டிலீட் ஆனாலும் அந்த ஃபோட்டோஸ் பேக்கப் எடுக்க முடியும். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் காட்டுற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் கூகுள் ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணலாம். கூகுள் ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜில் நம்மளுடைய ப்ரொஃபைல் ஐக்கன் காணலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜில் ஃபோட்டோ செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜில் பேக்கப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் பேக்கப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் டிசனேபிள் இருந்தால் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் எனேபிள் இருந்தால் தான் கூகுள் ஃபோட்டோஸில் ஃபோட்டோஸ் பேக்கப் ஆகும். இப்படி ஃபோட்டோஸ் பேக்கப் ஆனால் தான் நம்ம மொபைல் கேலரியிலிருந்து ஃபோட்டோஸ் டிலீட் ஆனாலும் எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அந்த டிலீட் ஆன ஃபோட்டோஸ் நம்ம மொபைலில் ரெஸ்டோர் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது கூகுள் ஃபோட்டோஸில் இருக்க பேக்கப் செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணுறதை பற்றி தான். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.